கம் வீக்கம் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் சொன்னல பச்சை காரையா சேர்ந்து போகுது பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு கம்ஸ்ல வந்து ஒரு ஸ்வெல்லிங் அப்படி வீங்கி 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 போயிருக்கும். நிறைய அந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வராம அந்த செக் பண்ணாம போகும்போது தான் அந்த நீங்க கேட்குறீங்கல்ல க்ளீன் எல்லா வாட்டியும் பண்ணணுமான்னு, நான் அந்த க்ளீனிங்ல தான் டிஃப்ரெண்ட். நம்ம எங்க க்ளீன் பண்றோங்கிறது தான் மேட்டர். ஸோ அந்த ஹார்ட் பார்ட் வந்து என்ன செய்யும், பல்ல ஒட்டி கம் இருக்கணும். அது என்ன செய்யும், பல்ல இங்க வச்சுட்டு அந்த அந்த அழுக்கு போய் போய் சேர சேர இப்படி வெளியே வர ஆரம்பிக்கும். வரும்போது அந்த இடம் எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த பாடி என்னதான் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கொடுத்தாலும் அதுக்கான அந்த இன்ஃப்ளமேஷனை சுற்றி அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். வீக்காகவும் ரத்தம் வரும். அது ஒன்று. இன்னொன்று பல்லு சொத்தன் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க, அதை ட்ரீட் பண்ணாமலே இந்த சைடு நான் சவைக்காமல் இருக்கேன் அப்படி இருக்கேனே அப்படியே ஓட்டுவாங்க. அப்போ டக்குன்னு அந்த வேருக்கு கீழே வந்து நல்ல சீல் பிடிச்சிக்கும். சீல் பிடிச்சா நல்ல கண்ணும் கிண்ணும் எல்லாம் வீங்கிடுவாங்க. அந்த மாதிரி இது வரும். இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.